நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. எனக்கு 100 50 100 இல்லைனா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட எதுவும் ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படி இந்த மாதிரி கேட்டேன். வேற என்னை ஒன்று டிமாண்டுக்குள்ளே வா, ஒன்று எங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்கள் கட்சிக்குள்ளே வா, இல்லைனா உன்னை டார்கெட் பண்ணி தேவையில்லாமல் நாங்களே எல்லாம் அதாவது மொத்தமாக சேர்ந்து அழிப்போம். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, சில நபர்கள் என்னிடம் நேரடியாகவே 100 கோடி ரூபாய் வரை தருகிறோம், திமுகவிற்கு வந்துவிடுங்கள் என கூறியதாகவும், தென் மாவட்டங்களில் நாங்கள்தான் பணக்காரர்கள், நாங்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவோம் என மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். நான் தொடர்ந்து அவங்க என்னதான் எனக்கு இது பண்ணாலும் நான் தொடர்ந்து மக்கள் பணிக்கு இது பண்ணுவேன். அதேமாதிரி இந்த 30 கோடி கேட்ட விவரங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட ஆதார் இருக்குது. அதை நெல்லையை சேர்ந்த ஒரு தேட்டரு ஓனரும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்து இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசல, 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்மேட்டிக் ஆதார் இருக்குது. என்கிட்ட கால் பண்ணது, என் கூட இருக்கவங்கிட்ட பேசினது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ஒன்று இங்கே வந்துரு, இல்லை நாங்கள் அழிச்சிருவோம், இந்த ஒரு டார்கெட்டில் தான் பண்ணுறாங்க. பிரபல தியேட்டர் உரிமையாளரும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் பல கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும், அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் கூறிய எம்எல்ஏ விஜய் சரவணன் அந்த ஆடியோக்களையும் புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார். நம்ம நட்பு ரீதியா பேசிக்கிடுவோம். ரைட் பிரதர். இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்போ நேரடியான ஆளு, சரியா? நீங்க என்ன மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதை நான் நார்மல் காமனா அதை மதிக்க கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா. எனக்கு 100 50 100 இல்லைனா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ இல்ல பிரதர். அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட எதுவும் ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படி இந்த மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணுமே பிரதர். ஏதோ தவறுதலா நினைக்க வேண்டாம். சரியா? தவறுதலா நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்ப நான் அந்த அளவுக்கு தீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல எதை பணம் கொடுத்தா ஜரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. நான் இதனால வரையும் தெரியல, பல விஷயத்த இழந்துதான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமும் யாருக்கோ துரோகமும் நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். இந்த சம்பவம் குறித்து எமது செய்தியாளர் எம்எல்ஏ விஜய் சரவணனை போனில் தொடர்பு கொண்டு பேசிய போது, தன்னிடம் பேரம் பேச 15 பேருக்கு மேல் சென்னை எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வந்து மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்தார். அதாவது எம்எல்ஏ கோட்டர்ஸ்க்கே வந்துட்டாங்க, வந்து உட்காந்து திருநெல்வேலி ராம் தேட்டரோட ஓனர்னு சொன்னாங்க. ஆனா யாரும் தெரியாது. வந்து ஒரு 50 கோடி தரேன், இல்ல 100 கோடி தரேன், அமைச்சர் தரேன்னு கேட்டாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல 10 இல்ல 15 பேருக்கு மேல கேட்டிருக்காங்க. இல்ல இன்னைக்கு வந்தாங்களா? இல்ல இது ஒரு 15 நாள் முன்னால. சரி, நேரம் நம்ம ஆபீஸ் வந்தாங்களா? இங்க நம்ம எம்எல்ஏ கோட்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. சென்னைக்கே என்ன பார்த்து இப்படி நீங்க இப்படி பேசுங்க, உங்களை அங்க என்ன டார்கெட் சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி சிக்கல் அங்க நேர்ல பார்க்கும்போது உங்களை டார்கெட் பண்ணிடுவாங்க. தென் மாவட்டம் 100%ல 60% நாங்க பணக்காரங்க பூரா இங்கதான் இருக்கோம். எங்களை மாரி நீங்க ஒரு 7 மணில இருந்து அதை அரசியல் பண்ண முடியாது. சாதாரண எம்எல்ஏ இருந்து உங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நான் உங்க பணத்தை வாங்கிட்டு நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, இல்ல உங்களை தேவையில்லாம தவறா பேசுவோம், தவறா சொல்லுவோம்னு சொல்லி இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு லாரி விபத்தில் இருந்து தான் உயிர் பிழைத்தேன், ஆனால் நடப்பதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அது உண்மையிலேயே விபத்துதானா அல்லது என்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினார்களா என சந்தேகம் எழுவதாக எம்எல்ஏ விஜய் சரவணன் தெரிவித்துள்ளார். ஒரு 24 நாள் முன்ன நம்ம வண்டியும் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த லாரி ஏத்தால வந்து என்ன கதைன்னு தெரியல. அது எனக்கு தெரிஞ்ச டவுட்டா தான் இருக்கு. எந்த இடத்துல லாரி வந்துச்சு உங்களுக்கு ஏத்தால? அது எப்போது ஒன்றால் பக்கத்துல ஏத்தால லாரி நம்ம வண்டி மேல இடிக்க மாதிரி நான் சர்வீஸ் ரோட்ல காரை ஓட்டி தப்பிச்சேன். சரி சரி. அதுல வண்டியில காயமா உங்களுக்கு காயமா? வண்டிய காயம், எங்களுக்கு நார்மல் அடி. அப்படியா? ஆமா. அந்த வண்டியை எத்தனை நாள் அங்க இருந்துன்னு தெரியும். அதுக்கான அந்த வண்டியோட போட்டோ கிட்ட எல்லாம் இது பண்றேன்.
இது எப்படி அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு முன்னாடி நடந்துச்சா அதுக்கு பிறகு நடந்துச்சா அந்த தலைவர்? டைம் தான் எல்லாமே தான். நாங்க ஏன்னா ஒரு 20-25 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்களாம். அது எல்லாத்தையும் உமர் சங்கர் கூட இருக்க ஆள் கேட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க. சும்மா நம்ம வந்து வாயுமா சொல்லக்கூடாதுல்ல. இது வந்து எவிடன்ஸ் இவன் வசமா மாட்டினால எவிடன்ஸ் இவன் தான் சத்தம் போட்டேன். நேரம் வந்துட்டு நேரம் அங்க வந்து மட்டும் இல்லாம எனக்கு போன் எடுத்து பேசினாரு. அதுதான் அந்த போனுக்கு கால் பண்ணிருக்கேன். அவர் எனக்கு பேச வேண்டியதுல எனக்கு அவருக்கு யாருன்னு தெரியாது. ஆனா என்ன வந்து இப்படி வந்து பேசினாங்க. அடுத்து ரசாலின் ஒரு பால் இருந்து அவர் வந்து பேசினாரு. இங்க லோக்கல் அது இருந்தாலும் ஒரு 25 பேர் 20 பேர்கிட்ட குறையாம இருக்கும். எல்லாருமே என்ன சொல்றாங்க? அவங்க ஒன்னும் உங்களை அழிச்சிருவோம், பேசாம டீமுக்கு வந்துருங்க. இதுதான் கான்செப்ட். இதுதான் சொல்றாங்களா? வேறதான் இப்ப அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. சண்டைய வந்து நான் தான் இது தவறு நடக்கு நான் சொல்றேன். என்னையே தப்பா நாளாக்கு நான் என்ன செய்ய முடியும்? சண்டை உங்களுக்கு தெரியும்ல, சண்டையே நடக்கு. அப்போ இது என்ன நடக்கு? அப்ப ஸ்கேம் இருக்கு பாருங்க. ஏடிஎம்கே திமுக பாஜக அவங்க சொன்னது அதான் சொன்னாங்க. பாஜக தலைமையில தான் நடக்குன்னு சொன்னாங்க. 3 பேர் ஒன்னா இருக்காங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா இருக்க காரணம் என்னன்னா, இந்த சந்தை மட்டும் இவ்வளவு ஊழல் இருக்கு, முறைப்படிதான் நடத்தணும். முறைப்படி நடத்த விட்டு சரவணன் மட்டும் டார்கெட் பண்ண என்ன அவசியம்? சரி சரி சரி. இந்த பேரத்திற்கு நான் சம்மதிக்காத காரணத்தால் தான் என்னை டார்கெட் செய்து தொடர்ந்து என்னை பற்றி சிலர் அவதூறு பரப்பி வருவதாகவும் எம்எல்ஏ விஜய் சரவணன் குறிப்பிட்டுள்ளார். இங்க இருக்க திமுகவை சேர்ந்த ஏடிஎம்கே சேர்ந்த இதுக்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து ஒன்று டிமாண்டுக்குள்ளவா, ஒன்று எங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்கள் கட்சிக்குள்ளவா, இல்லைனா உன்னை வந்து டார்கெட் பண்ணி தேவையில்லாமல் நாங்களே எல்லாம் அதாவது மொத்தமாக சேர்ந்து அழிப்போம். ஏன்னா அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இப்போ என்னை வந்து சோசியல் மீடியா நீங்கள் பார்த்தா தெரியும், முழுக்க குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் திரும்ப என்னை பற்றி தவறான விஷயங்களை சொல்கிறாங்க. எதை சந்தை எந்த ஒரு ஆய்வு நான் செஞ்சாலும் அந்த ஆய்வை எதிர்மறையான விமர்சனங்களோ தப்பானதை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் திமுகவினர் குதிரை பேரம் நடத்தியதாக வந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் சுமார் 10 பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தன்னிடம் பேரம் பேசியதாக எம்எல்ஏ விஜய் சரவணன் ஆடியோ ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருவைகுண்டம் செய்தியாளர் முத்துவேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.